தந்தி தொலைக்காட்சி நேயர்களுக்கு வணக்கம். நல்லதை சொல்வோம், நல்லதை செய்வோம், நல்லதே நடக்கும். இன்று 21/5/2023 ஞாயிற்றுக்கிழமை, ரோகிணி நட்சத்திரம், காலை 9:36 வரை, பிறகு மிருகசீரிஷம் நட்சத்திரம். இன்றைக்கு நான் உங்களுக்கு சொல்ல இருக்கிற நல்ல கருத்து, அதிர்ஷ்ட சின்னம் தேர்ந்தெடுப்பது எப்படி அப்படின்னு. சிலருடைய விசிட்டிங் கார்டை பார்த்தீங்க அப்படின்னா அதில் ஒரு லோகோ போட்டிருக்கும். அதே மாதிரி அவருடைய கம்பெனியினுடைய அந்த விளம்பரங்கள் எல்லாம் பார்த்தீங்கன்னா ஒரு அதிர்ஷ்ட சின்னம் போட்டிருப்பாங்க. அதாவது நமக்கு உகந்த அதிர்ஷ்ட சின்னமாக இருக்கணும். மாறுபட்டதாக இருந்தால் அந்த தொழில் அவ்வளவு சிறப்பாக நடக்காது. ஒருத்தர் குதிரை அதிர்ஷ்ட சின்னம் போட்டிருந்தார். நான் சொன்னேன், இது மாதிரி நீங்கள் குதிரை போடுங்க அப்படின்னு சொன்னேன். ஜனனு குதிரை போட்டிருந்தார். அந்த குதிரை போட்டிருக்க போது போட்டது பிறகு கம்பெனி ரொம்ப பிரமாதமாக நடந்துச்சு, ரொம்ப அற்புதமாக நடக்குது. பணங்கள் ஆனால் வந்த பணமெல்லாம் வெளியில் போயிடுது, நிறைய வெளியே போயிடுதே தவிர சேமிக்க முடியலையேன்னார். அந்த விசிட்டிங் கார்டை வாங்கி பார்த்தேன். குதிரை வெளியில் பார்க்குற மாதிரி போட்டிருக்காரு. அதனுடைய அந்த குதிரை முகம் அவருடைய அந்த கம்பெனியினுடைய எழுத்தை பார்க்கும் விதத்தில் இருந்தால் அவருக்கு சேரும். ஆனால் அது வெளியில் பார்க்குற மாதிரி இருந்ததுனால எல்லா பணமுமே வருது, ஆனால் அதெல்லாம் விரயமாக வேறு வழிகளில் அது போயிடுது. அந்த கம்பெனியினுடைய விஸ்தாரம் பண்ணுறதுக்கோ அப்படிலாம் போயிடுது. ஆகையினாலே அது மாதிரி ஒரு சிலருக்கு யானை சின்னம் நல்லாயிருக்கும். ஒருத்தருக்கு 2 ஜோடி யானை போட்டு கொடுத்தேன். சிற்பக்கலை கூட வச்சுருந்தார். அவரை வச்சு பிறகு மிகப்பெரிய அற்புதமான வளர்ச்சி. அவர் இந்த உலகெங்கும் தங்க தேர் செய்யக்கூடிய ஒரு இதில் எல்லாம் ஈடுபட்டிருக்கிறாரு. பொதுவாக அந்த ஜோடி யானை போடுறது, ஒத்த யானை போடுறது, யானைன்னு போட்டோம் அப்படின்னா அந்த யானை தும்பிக்கையை தூக்கி ஆசீர்வதிக்கிற மாதிரி போடணும். அப்போ தான் நல்லாயிருக்கும். அது வெறும் தும்பிக்கையாக இருக்காமல் அதில் ஒரு பூ அல்லது ஒரு மாலை இருந்துச்சுன்னா மேலும் நற்பலன்கள் கிடைக்கும். ஆனால் யார் போடணுமோ அவங்க போடணும். ஒவ்வொருத்தருடைய நட்சத்திரத்துக்கும் இன்னென்ன மாதிரியான வடிவம், நட்சத்திர வடிவம்னு இருக்குது. ஆனால் அந்த நட்சத்திர வடிவத்தில் 27 நட்சத்திரத்துக்கும் வடிவம் இருக்குது. ஆனால் ஒரு சில வடிவங்களை நம்ம தயாரிக்க முடியாது. இப்போ அசுவதின்னு எடுத்துக்கிட்டோம்னா அதற்குரிய வடிவம் குதிரை முகம் அப்படிங்கிறாங்க, குதிரை. பரணி நட்சத்திரம்னு எடுத்துக்கிட்டோம்னா அடுப்பு முகம் அப்படிங்கிறாங்க. திருவாதிரை இருக்கவங்க மான் முகம் இருக்கும். மான் இப்போ அந்த பழைய காலத்து வீடுகளில் பார்த்தீங்கன்னா மான் கொம்பு தலையோட மரத்தில் செஞ்சு அங்கெங்கெல்லாம் மாட்டியிருக்கும். அதே மாதிரி அவங்களுடைய அந்த சின்னங்களை எல்லாம், அந்த விலங்கு சின்னங்கள் தான் மரத்திலே உட்டிலேயே செஞ்சு சுவரில் பதிச்சு வச்சுருப்பாங்க அந்த காலத்தில். அது மாதிரி இந்த மான் திருவாதிரை நட்சத்திரத்துக்கார மானை பார்த்தா நல்லது. அந்த மான் கொம்பு, மான் வடிவம் படத்தை கூட நம்ம வீட்டில் வச்சுக்கலாம். நம்முடைய அதிர்ஷ்ட சின்னமாக வைத்து நம்முடைய பர்ஸில் வச்சுக்கலாம், நம்ம பார்க்கலாம். அது மாதிரி சுவாதிக்கு விளக்கு எல்லாருக்குமே தெரியும். எந்த விளக்குனாலும் வச்சுக்கலாம். அதில் பொதுவாகவே நம்ம நல்ல தூண்டாமணி விளக்கு, அது மாதிரி நல்ல விளக்குகளாக வச்சுருந்தோம் அப்படின்னா, அலங்கார விளக்குகளாக வச்சுருந்தோம்னா வாழ்க்கை ஒளிமயமான எதிர்காலம் வரும். பொதுவாக சுவாதினாலே ஜோதின்னு அர்த்தம். இப்படி ஒவ்வொரு 27 நட்சத்திரங்களுக்கும் அந்தந்த ஒரு வடிவம்னு இருக்குது. ஆனால் சில வடிவங்கள் நம்ம செய்ய முடியாது. ஆனால் ஜாதக அடிப்படையில் உங்களுக்கு தொழில் ஸ்தானம் எது, அந்த இது நவாம்சத்தில் எப்படி இருக்குது, அது யார் காலில் இருக்குது, அந்த கிரகம் எது, அந்த கிரகத்துக்குரிய தெய்வம் எது, அதற்குரிய வடிவம் எது, அதுக்குள்ள அதிர்ஷ்ட சின்னம் எது அப்படின்னு பார்த்து நம்ம தேர்ந்தெடுத்து வச்சோம் அப்படின்னா நம்முடைய தொழில் மிகப்பெரிய வளர்ச்சி இருக்கும். விசிட்டிங் கார்டுங்கிறது சாதாரணமாக நினைக்கிறேன், அது ஒரு மிகப்பெரிய அது ஒரு கலை. அதில் வைக்கிற போது நம்ம அந்த பெயருக்கு பின்னால் முதல்ல பெயர் நடுவில் போடுறோம், அதுக்கு பின்னாடி கம்பெனி பெயர் நடுவில் இருக்கும், அதுக்கு கீழே முழுமையாக கோடு போட்டால் அந்த கம்பெனியில் இருக்கிற வருமானம் வீட்டுக்கு சேராது. கொஞ்சம் இடைவெளி விடணும். அது ஒரு மிகப்பெரிய கலை. அதில் போடக்கூடிய அந்த படம், லோகோ என்பது ஒவ்வொருத்தரும் வாழ்க்கையில் வெற்றிகரமாக அமைகிறதுக்கு ஒருத்தர்னு சொல்லி சொன்னால் அடையாளத்துக்குன்னு சொல்லி ஏதாவது ஒரு லோகோ போடுவாங்க. கட்சிகளுக்கு எப்படி சின்னங்கள் இருக்கிறதோ அதுபோல் கடைகளுக்கும் தொழில்களுக்கும் நிறுவனங்களுக்கும் நல்ல சின்னங்களை தேர்ந்தெடுத்து வைக்க வேண்டும். உங்கள் ஜாதக அடிப்படையிலே பார்த்து நல்ல அதிர்ஷ்ட சின்னங்களை தேர்ந்தெடுத்து வைத்தால் தொழில் வளம் மிக சிறப்பாக இருக்கும் என்று சொல்லி இன்றைய ராசி பலன்களை இப்பொழுது உங்களுக்கு வழங்கப் போகின்றேன். மேசராசி நேயர்களே, நல்ல வாய்ப்புகள் இல்லம் தேடி வருகின்ற நாள் இந்த நாள். இன்று பண தேவைகள் உங்களுக்கு உடனுக்குடன் பூர்த்தியாகும். அதிகாலையிலேயே உங்களுக்கு ஆதாயம் தரும் தகவல் வரலாம். குரு உங்கள் ராசியில் இருக்கின்றார். 9, 12 அதிபதி குரு. 12 என்பது விரயஸ்தானம். 9ஆம் இடம் என்று இருக்கின்ற பொழுது அந்த பூர்வ புண்ணியத்தின் பலன், பாக்கியஸ்தானத்தினுடைய பலன்களெல்லாம் உங்களுக்கு கிடைக்கும். ஆனால் அந்த குரு ராகுவோடு இணைந்திருக்கிறார். எனவே திட்டமிட்ட காரியங்களில் சில திசை மாறியும் செல்லலாம். வருமானம் வந்தாலும் கூட செலவுகளும் இன்று அதிகரிக்கும். சுப செலவுகளை நீங்கள் மேற்கொள்வது நல்லது. உத்தியோகத்தில் உள்ளவர்கள் கொஞ்சம் கூட இருப்பவர்களிடம் கவனமாகவும் விழிப்புணர்ச்சியாகவும் இருக்க வேண்டும். ரிஷபராசினியர்களே, உங்களுக்கெல்லாம் இன்று சந்திரன் சூரியன் சேர்க்கை. இப்படி இருக்கின்ற பொழுது வாழ்க்கை தேவைகள் பூர்த்தியாகும், வளர்ச்சி கூடும், வீடு இடம் வாங்கும் யோகங்கள் உண்டு, பொருளாதாரத்தில் இருந்த பற்றாக்குறை அகலும்,
புதிய பொருள் சேர்க்கையினாலே கரைந்த கையிருப்புகளை எல்லாம் நீங்கள் ஈடு செய்து கொள்வீர்கள். சமூகத்தில் பெரிய மனிதர்களின் சந்திப்பால் உங்களுடைய பிரச்சனைகளை தீர்த்துக் கொள்ள முன் வருவீர்கள். பொது வாழ்வில் இருப்பவர்களுக்கு புதிய பொறுப்புகளும் பதவிகளும் கூட கிடைக்கலாம். இந்த நாள் நல்ல நாள். மிதுன ராசி நேயர்களே, ராசியிலேயே சுக்கிரன், விரயஸ்தானத்திலே சூரியன், 3க்கு அதிபதி 12 இருப்பதனாலே சகோதர வர்க்கத்தினரால் உங்களுக்கு ஒரு பெரும் விரயம் ஏற்பட போகின்றது. அதே நேரத்தில் உடன்பிறப்புகளாலும் சில பிரச்சனைகளும் வரும், கவலைகளும் வரலாம். அவருடைய கல்யாணத்தை முன்னிட்டு, சுபகாரியங்களை முன்னிட்டும் நீங்கள் விரயங்கள் செய்யலாம். வீடு மாற்ற சிந்தனைகள், இடமாற்ற சிந்தனைகள் உங்களுக்கு உருவாகும். தொழிலில் கூட உங்களுக்கு மனம் லயிக்காது. தொழிலே உட்கார்ந்து பார்க்க முடியவில்லையே, ஏதோ ஒரு குறை இருக்கிறது என்றெல்லாம் நீங்கள் நினைக்கலாம். என்ன இருந்தாலும் இன்று விடுமுறை நாள், ஞாயிற்றுக்கிழமை. இன்று தினம் நீங்கள் அருகில் இருக்கும் சிவாலயம் சென்று அங்குள்ள அம்பிகையை வழிபடுவது நல்லது. கடகராசி நேயர்களே, உங்களுக்கெல்லாம் ராசியிலேயே செவ்வாய், அந்த செவ்வாய் சனியை பார்க்கின்றார். எனவே இது தொடர்ந்து ஒரு செவ்வாய் ஒரு இல்லத்தில் இருக்கின்ற பொழுது 45 நாட்கள் இருக்கும் என்பார்கள். 1.5 மாத காலம் அதன் பேச்சு காலம். அந்த அடிப்படையில் பார்க்கின்ற பொழுது இப்பொழுதுதான் செவ்வாய் உங்கள் ராசிக்குள் வந்திருக்கின்றார். அது மாறும் வரை கொஞ்சம் எச்சரிக்கையாகத்தான் இருக்க வேண்டும். உடன்பிறப்புகளாலும் எச்சரிக்கை, உடன் இருப்பவர்களாலும் எச்சரிக்கையோடு நீங்கள் பழக வேண்டும். உத்தியோகத்தில் கூட மேலதிகாரிகள் கோபப்பட நேரிடலாம். என்ன இருந்தாலும் வம்பு வழக்குகளை சமாளித்து வளம் காணுகின்ற நாளாகவே இந்த நாள் அமைகின்றது. வாங்கிய இடத்தை விற்கிறோமே என்று நீங்கள் கவலைப்படுவீர்கள். உங்களுடைய தொழில் அபிவிருத்தி, உத்தியோக அபிவிருத்தியை நீங்கள் நினைக்கின்ற பொழுது மற்றவர்களுடைய அனுபவஸ்தர்களின் ஆலோசனை உங்களுக்கு அதிகம் தேவைப்படும் நாள் இந்த நாள். சிம்மராசினியர்களே, உங்களுக்கெல்லாம் வியக்கும் தகவல் வீடு வந்து சேர்கின்ற நாள். இன்று வியாபார போட்டிகள் அகலும். நினைத்தது நினைத்த நேரத்தில் செய்து முடிப்பீர்கள். வேலை சார்ந்த முயற்சிகள் கைகூடலாம். கடன் சார்ந்த விஷயங்களில் நீங்கள் இன்று சிந்தித்து செயல்படுவது நல்லது. ஏனென்றால் 7லே சனி இருக்கின்றார். யாருக்கேனும் கடன் கொடுக்க நினைத்தாலும் அல்லது வாங்கி கொடுக்க நினைத்தாலும் கொஞ்சம் சிந்திப்பது நல்லது. தொழில்நுட்ப ரகசியங்களை யாரிடமும் நீங்கள் பகிர்ந்து கொள்ள வேண்டாம். இந்த நாள் இனிய நாளாக அமைய அருகில் இருக்கும் சிவாலயம் சென்று சிவனையும் அம்பிகையையும் வழிபடுவது நல்லது. கன்னிராசினியர்களே, உங்களுக்கு சந்திராஷ்டமம். எனவே இன்று நீங்கள் எதை செய்தாலும் நிதானத்தோடு செயல்பட வேண்டும். நிம்மதி குறைவாகவே கிடைக்கும். நினைத்த காரியத்தை நினைத்தபடி செய்ய இயலாது. அதிகாலையிலேயே உங்களுக்கு ஏதேனும் அதிர்ச்சி தரும் தகவல்கள் கூட வரலாம். உடல்நிலையிலும் உங்களுக்கு தொல்லைகள் உண்டு. விரயங்களுக்கு மேல் விரயம் ஏற்படுகிறது என்று நீங்கள் நினைப்பீர்கள். பெரிய மனிதர்களை நீங்கள் பகித்துக் கொள்ள வேண்டாம். மனப்பாரம் அதிகரிக்கலாம். எனவே இன்று ஞாயிற்றுக்கிழமை என்பதனாலே இல்லத்திலேயே நீங்கள் ஓய்வெடுப்பது மட்டுமல்ல, இன்று தனிமையில் நீங்கள் இனிமை காணக்கூடிய சூழ்நிலையாக, அதாவது விலகியிரு, விழித்திரு, விழிப்புணர்ச்சியோடு இரு என்ற தத்துவத்தை நீங்கள் மேற்கொள்ள வேண்டும். இன்று எதிலும் நீங்கள் கவனமாக இருந்தால்தான் உங்களுடைய காரியங்களில் ஓரளவேனும் வெற்றி காண இயலும். துலாம் ராசி நேயர்களே, உங்களுக்கு அலைச்சல் அதிகரிக்கும் நாள். அலைச்சல் ஏற்பட்டாலும் ஆதாயம் அதற்கேற்ப கிடைக்கும் நாள். அருகில் இருப்பவர்களோடு ஏற்பட்ட மனக்கசப்புகள் மாறும். பயணங்கள் அதிகரிக்கலாம். குடும்பத்துடன் நீங்கள் உல்லாச பயணங்களை மேற்கொள்வீர்கள். ஆனால் ஜென்மத்தில் கேது 7லே ராகு இருப்பதால் வீட்டில் உள்ள வளர்ப்பு பிராணிகளிடம் கொஞ்சம் கவனமாக இருக்க வேண்டும். அதே நேரத்தில் குரு பார்வை உங்கள் ராசியில் பதிவதால் மதியத்திற்கு மேல் உங்களுடைய மனக்கலக்கங்கள் அகலலாம். பணப்புழக்கமும் அதிகரிக்கலாம். விருச்சிக ராசி நேயர்களே, உங்களுக்கு தொழில் வளம் சிறப்பாக இருக்கும் நாள். தொல்லை தந்த எதிரிகள் விலகிச் செல்வார்கள். தொலைபேசி வழி தகவல் மகிழ்ச்சி தரும். தொழிலுக்கும் அது உறுதுணை புரிவதாகவே இருக்கும். பெரிய அளவுக்கு உங்களுக்கு பணம் வர வேண்டிய தொகை இருந்தால் அது வருவதற்கான அறிகுறிகள் இன்று தென்படுகின்றன. அதே நேரத்தில் தெளிவான முடிவெடுத்து எந்த காரியத்தையும் நீங்கள் செய்ய நினைப்பீர்கள். சூரிய பலம் 7ல் இருப்பதனாலே அரசியல்வாதிகளால் உங்களுக்கு அனுகூலங்கள் உண்டு. அதாவது அரசியல் பிரமுகர்கள், அதிகார வர்க்கத்தினரின் மூலமாக ஒரு சில நல்ல காரியங்கள் இல்லத்திலே நடைபெறப் போகின்றது. சமூக சேவையில் ஈடுபடும் சந்தர்ப்பம் உங்களுக்கு உண்டு. அதே நேரம் வளர்ச்சி கூடும். இந்த நாளிலே வழிபாடும் உங்களுக்கு தேவை. குறிப்பாக 6லே குரு இருக்கின்றார். இன்று ஞாயிற்றுக்கிழமை என்றாலும் கூட அருகில் இருக்கும் சிவாலயம் சென்று குருவை வழிபடுவது நல்லது. தனுசு ராசி நேயர்களே, உங்களுக்கெல்லாம் இன்று இனிய நாள். 7லே சுக்கிரன் இருக்கின்றார். 6ஆம் இடத்திலே சூரியன் இருக்கின்றார். 9க்கு அதிபதி 6ல் இருக்கின்ற பொழுது உன்னதமான வாய்ப்புகள் உங்களுக்கு வந்து சேரும். பொதுவாக அரசியல் ஈடுபாடு கொண்டவர்களுக்கு புதிய பொறுப்புகள் வரலாம். உத்தியோகத்தில் உள்ளவர்களுக்கு நல்ல பதவிகள் கிடைப்பதற்கான அறிகுறிகள் தென்படலாம். வாகன யோகங்கள் உண்டு. ஏதேனும் உல்லாச பயணங்களை மேற்கொள்வீர்கள். நண்பர்களோடு கூட்டாக சேர்ந்து ஏதேனும் புகழ்பெற்ற ஆலயங்களுக்கு சென்று வழிபடும் வாய்ப்புகளும் உங்களுக்கு உண்டு. விலை உயர்ந்த பொருட்களை வாங்குவதிலே கவனம் செலுத்துவீர்கள். இந்த நாள் உங்களுக்கு ஒரு நல்ல நாள்.
மகர ராசி நேயர்களே, உங்களுக்கெல்லாம் சனியின் ஆதிக்கம், அதாவது ஏழரை சனியின் ஆதிக்கம் இருக்கின்றது. எனவே ஆரோக்கியத்தில் கொஞ்சம் அக்கறை செலுத்த வேண்டிய நேரம். திட்டமிட்ட காரியங்கள் திட்டமிட்டபடி செய்ய இயலாது. நினைத்த சில பணிகள் தாமதத்திற்கு பிறகே நிறைவேறக்கூடிய சூழ்நிலை உண்டு. வீண் வாக்குவாதங்களை தவிர்ப்பது நல்லது. அதே நேரத்தில் 2இல் சனி இருக்கின்றார். வாக்குஸ்தானத்தில் சனி இருப்பதால் பிடிவாத குணத்தின் காரணமாக சில பிரச்சனைகளையும் சந்திக்க நேரிடும். கவனம் தேவை. கும்பராசி நேயர்களே, ஜென்மச்சனியின் ஆதிக்கம் இருப்பதால் தாமதமாக இருந்தாலும் காரியங்கள் கடைசி நேரத்தில் கைகூடிவிடும். அதே நேரத்தில் புதிய முயற்சிகளில் நீங்கள் ஈடுபடுவதும் நல்லது. நல்ல நேரம் பார்த்து இப்பொழுது நேரம் சரியாக இருக்கிறது என்று பயன்படுத்திக் கொள்ள நீங்கள் நினைக்கலாம். ஜாதக அடிப்படையில் சுய ஜாதகத்தை ஒருமுறை புரட்டி பாருங்கள். அதில் தசாபுத்தி பலம் பெற்றிருந்தால் நீங்கள் செய்யும் முயற்சிகளில் எல்லாம் இருந்த சிக்கல்கள் விலகி ஓடும். 4ஆம் இடத்திலே சூரியன் இருப்பதால் அரசியல் பிரமுகர்களின் ஆதரவு உங்களுக்கு திருப்தி தரும். அதே நேரத்தில் உங்களுக்கு அலுவலக பணிகளில் இருந்த ஒரு சில குறுக்கீடுகள் இன்று அகலலாம். ஜென்மச்சனியாக இருந்தாலும் கூட நீங்கள் சனி பகவானை தொடர்ந்து வழிபட வேண்டும். இன்று கிழமை, ஞாயிற்றுக்கிழமை அருகில் இருக்கும் சிவாலயம் சென்று சிவனையும் உமையவளையும் வழிபடுவது மட்டுமல்ல, அனுமனையும் நீங்கள் வழிபட வேண்டும். அதே நேரத்தில் சனி பகவானையும் வழிபட வேண்டும். பொதுவாக ஜென்மச்சனியின் ஆதிக்க காலத்தில் வழிபடத்தான் வளர்ச்சி வந்து கொண்டே இருக்கும் என்பதை நினைவில் கொள்ளுங்கள். மீனராசி நேயர்களே, உங்களுக்கு 2ஆம் இடத்திலே புதன், வியாழன், ராகு. தனஸ்தானம் வலுவாக இருக்கிறது. பணப்புழக்கம் நன்றாக இருக்கும். மனக்கவலைகள் மாறும். எதை நீங்கள் எந்த நேரம் செய்ய நினைத்தீர்களோ அதை செய்து முடிப்பீர்கள். சொத்துக்கள் வாங்கும் யோகம் கூட ஒரு சிலருக்கு உண்டு. சொந்தங்களின் வாழ்த்துக்களை பெறுவீர்கள். மனதில் நீண்ட நாட்களாக நினைத்திருந்த ஒரு சில காரியங்கள் நடைபெறவில்லையே என்ற கவலை இன்று அகலும். அது மட்டுமல்ல, அதே நேரத்தில் 12இல் சனி இருப்பதால் உணவு சார்ந்த விஷயங்களில் கொஞ்சம் கவனம் தேவை. ஆரோக்கியம் சீராக வேண்டுமானால் ஆகாரத்தில் கட்டுப்பாடு செலுத்த வேண்டும். 3இல் சூரியன் இருப்பதால் முக்கியமான சில காரியங்கள் மதியத்திற்கு மேல் முடிவடையும். இந்த நாள் இனிய நாளாக நீங்கள் அமைத்துக் கொள்ள கிழமை, ஞாயிறு என்பதனாலே சூரிய வழிபாடு நன்மை தரும். மேலும் விவரங்கள் அறிய தினத்தந்தி படியுங்கள்.